Hi guys, welcome back to my channel NV Cooks Homemade Recipe. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற சிக்கன் டிக்கா மசாலா கிரேவி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், அதான் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக டெம்டிங்காக இருக்கும். பாயில் போட்ட உடனே அப்படியே டெம்ட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இதே சைட் டிஷ்ஷை போட்டுக்கலாம், பிரியாணி கூட, ஜீரா சம்பா ரைஸ் கூட, நெய் சோறு கூட நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குஷ்கா, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, மெயின் இதில் பரோட்டா, நான்கு தான் ஜாஸ்தி ரொம்ப நல்லாயிருக்கும். பக்ரீத் ஸ்பெஷலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இங்கே எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்ததுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்துகிட்டேன். மசாலாவில் பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்குன்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சிக்கன் டிக்கா மசாலா, ஜீரா தூள், கரம் மசாலா. மசாலாவில் இது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் 150 கிராம் போட்டிருக்கு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன். நான் இங்கே சிக்கன் 800 கிராம் எடுத்திருந்தேன், போன்லெஸ் சிக்கன். எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் போன்லெஸ்ஸில் வேணும்னா செய்யலாம், இல்லைனா வித் போன் கூட செய்யலாம். போன்லெஸ் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது நல்லா ஊடிட்டு இருக்கட்டும், நம்ம மேரினேட் அதுக்குள்ளே மசாலா அடிச்சிடலாம். நான் இங்கே 2 பெரிய சைஸ் தக்காளியும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு காஷ்யூ நட் எடுத்துருக்கு, முந்திரி பருப்பு. அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது நம்ம அடித்து எடுத்துக்கலாம், சைடில் வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மேரினேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரை பேனில் ஆயில் போட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப இப்போ ஜாஸ்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் தேவையில்லை, ஒரு 50 கிராம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும். அதனால் நம்ம தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டதுனால சிக்கனுக்கு ஆல்ரெடி தண்ணி ரிலீஸ் ஆகும். அதை நல்லா மூடி வச்சு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோ நேரம் இருக்கும் அது ட்ரை ஆகிற வரைக்கும் தான் நம்ம குக் பண்ணணும். ஏற்கனவே இதில் மசாலா தண்ணி விட்டால் அதில் உங்களுக்கு 75% 80% குக்கிங் ஆகிடும் இங்கே. அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் உங்களுக்கு கிரேவியில் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகுது, நல்லா குக்கிங் ஆகட்டும். நான் இதில் ஒரு பொருள் மறந்து போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் போட்டேன். இப்போ நீங்கள் மேரினேட் டைமில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கசூரி மேத்தி மறந்துடுச்சு, அதனால் அது போட்டேன். இப்போ கொஞ்சம் மசாலா எனக்கு மிச்சம் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸாக கட் பண்ணி இருக்குது, கேப்சிகம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம். இதை மட்டும் நல்லா ஏற்கனவே மசாலா இருக்குது கொஞ்சம் பாத்திரத்தில், அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டில் இது போட்டுக்கலாம். இப்போவே போட்டால் உங்களுக்கு ஃபுல்லாக குக்கிங் ஆகிடுச்சுன்னா அது க்ரன்ச்சினஸ் இருக்காது. அதனால் அது சைடில் வச்சுட்டு நம்ம இது குக்கிங் ப்ராசஸ் ரெடி பண்ணிடலாம். கசூரி மேத்தி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம சிக்கன் எடுக்கிறவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கேப்சிகம், வெங்காயம், தக்காளி இது போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். ஹை ஃப்ளேமில் இந்த டைமில் நான் இவ்வளோ நேரம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருந்தேன். இப்போ ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதங்கினா போதும். இதோட எனக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மோக் போட்டுக்கலாம். இதில் ஸ்மோக் போட்டால் அவ்வளோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு டிக்கா மசாலா ரெடி ஆகிடும். அதனால் பக்கத்து கேஸில் நான் ஒரு கறி துண்டு எடுத்துகிட்டு அதை நல்லா சுட்டு எடுத்துகிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு நம்ம அந்த கறி துண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா இதில் தீ கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. இப்போ நெய் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். நெய் போட்ட உடனே அதில் புகை ஸ்டார்ட் ஆகிடும்.
நீங்கள் மூடி வச்சுட்டு சைடில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அது இந்த ஸ்மோக் அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகட்டும், சிக்கனுக்குள்ளெல்லாம் அப்சர்வ் ஆகட்டும். நம்ம வந்து கிரேவிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்மோக் வர்ற வரைக்கும் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்மோக் வெளியே போயிடும். இப்போ வந்து வேறு ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கிட்டேன். இப்போது ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருந்தேன். சின்னதுன்னா 2 போட்டுக்கோங்க. என்னோடய சைஸ் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து 1 போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி வந்துச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் மறுபடியும் போட்டுட்டேன். ஏற்கனவே சிக்கனில் போட்டுருக்கு, அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தினால போட்டிருக்கு. கம்மினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி போட்டுக்கோங்க. மசாலாவில் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் டிக்கா மசாலா, அதுக்கப்புறம் வேலி பிரியாணி இலை போட்டுட்டு நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும், அப்போ தான் உங்களுக்கு மசாலா எரியாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மசாலா கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் ஆகிடுச்சுன்னா நல்லா மசாலா குக்கிங் ஆகிடுச்சு, ஒரு ஸ்மெல் கொஞ்சம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி அப்புறம் கேஷ்யூ நட் 2மே மிக்சியில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். குக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து உங்களுக்கு வெளியே வரணும். அதனால் வேணும்னா நீங்கள் மூடி வச்சு குக்கிங் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே மசாலா திக்னஸ் இருக்கிறதுனால கொதித்து அப்படியே உங்களுக்கு வெளியே வந்துடும். நல்லா இப்போ குக்கிங் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிடலாம். கசூரி மேத்தி கிரேவிக்காக கொஞ்சம் போட்டுடலாம். ஏற்கனவே சிக்கனில் போட்டிருக்கு, அதனால் இதை கொஞ்சம் போட்டால் போதும். டேஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு, மசாலா ஆயில் விட்டு வருது. இப்போது நம்ம ஏற்கனவே சிக்கன் குக்கிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஏற்கனவே குக் ஆகிடுச்சு, 80% குக் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ போட்டுட்டு ஒரு 2 மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணி எவ்வளோ தேவை அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு மீடியம் ஒரு கொதி வந்துடுச்சுன்னா ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஒரு தடவை 2 தடவை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு மிக்ஸ் விட்டுடுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா குக் ஆகும். நீங்கள் இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த டைமில் மிளகாத்தூள் போட்டால் உங்களுக்கு வந்து ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும், அதனால் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணேன், எனக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து பிரியாணி, புலாவ், குஷ்கா, நெய் சோறு, அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ரைஸ் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். முக்கியமாக பரோட்டா, நானுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்ததுனால நாங்கள் நானும் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சில்லி சிக்கன், ரைத்தா எல்லாம் கூட போட்டுட்டு தால்ச்சா அது கூட சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்காக செஞ்சிங்கன்னா ரொட்டி, பரோட்டா, நான் இது கூட சாப்பிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு நான் கூட சாப்பிட்டு காட்டுறேன். மற்றதெல்லாம் சைட் டிஷ்ஷாக போடல, ஏன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால். இப்போது பாருங்கள், சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. 2 விரலில் உங்களுக்கு பிச்சு வருது. அவ்வளோ சூப்பராக டெம்டிங்காக ஜூஸியாக இருக்குது. கலர் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. நான் இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துல, அவ்வளோ கலர் அழகாக வந்திருக்குது. வீடியோவில் அவ்வளோ கலர் நல்லா தெரியல, இருந்தாலும் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் போல் உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படியே ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கறி துண்டு ரொம்ப நேரம்
சுட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்மோக் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் ஸ்மோக் இருக்கும். ஸ்மோக் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆட் ஆகும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போட்டால் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, காமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.